ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய 4 விதமான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி இட்லி தோசைனாலும் இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த 4 விதமான சட்னி ரெசிபியை இதே அளவுக்கூட இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய சட்னி சவ் தக்காளியை வச்சு சுவையான கார சட்னி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் ஹீட் பண்ணி அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சவ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சவ் வந்து தோலோடையே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா சுவையாக இருக்கும் சட்னி, தோலோடையே சேர்த்துக்குங்க. இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், 3 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் சவ் நம்ம மிளகாய், பூண்டு, இஞ்சியில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ சவ்வில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா 1/4 கேஜி அளவுக்கு பழுத்த பழமான நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா சவ்வோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ கல் உப்பு சேர்த்து நல்லா நம்ம சவ்வையும் தக்காளியும் நல்லா மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சவ் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆரணத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வரலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாக சாப்பிட்றதோட கெட்டியாக சாப்பிட்றதாங்க நல்லாயிருக்கும். தண்ணிலாம் எதுவும் நான் மிக்ஸ் பண்ணலைங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம 2வது பார்க்கக்கூடிய சட்னி ரெசிபி வெங்காய சட்னி சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கடாய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 4 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாதுங்க, ஒரு 80% வதங்கினா போதும். அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ வெங்காயத்தை நான் வதக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்குவம் வந்தால் போதுங்க, அப்போ தான் சட்னி நல்ல சுவையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ பாருங்கள், சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது தண்ணியாக சாப்பிட்றதோட கெட்டியாக சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ கெட்டியாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு, இது எல்லாம் சேர்த்து பொரிச்சதும் தாளிப்பு கழுவிய சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம 3வது பார்க்கக்கூடிய சட்னி ரெசிபி பொட்டுக்கடலை சட்னி. சட்னி ஒரு 2 நிமிடத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு பற்கள், காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய், பூண்டு, இஞ்சி வதங்கினது தனியாக ஒரு பிளேட்டுக்கு எண்ணெயை வடிச்சிட்டு மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்க எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதும் தாளிப்பு கழுவி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி வச்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்குங்க.
தேவைக்கேற்ப உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை தாளிப்பு கலவையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதோட தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் பொட்டுக்கடலை சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய சட்னி ரெசிபி கடலைப்பருப்பு சட்னி சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த கடலைப்பருப்பு சட்னியை பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு கடலைப்பருப்பை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேங்க. இப்போ மாற்றினதுக்கப்புறம் நான் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சட்னியை கொஞ்சம் கெட்டியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதை வந்து தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு தாளிக்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது போல் கெட்டியாக வச்சு ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இது நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கு சாப்பிட்றதுக்காக தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த 4 விதமான சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், மெதுவடை இது எல்லாத்துக்கும் ரொம்ப பொருத்தமான இந்த சட்னி ரெசிபி இதே அளவுகளோட இதே வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.